மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எல்லா மதங்கள்லேயும் இருக்குது, எல்லா நாடுகள்லேயும் இருக்குது, விளையாட்டு வீரர்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அரசியல்வாதிகள்கிட்ட இருக்காதா? இப்போ ஒருத்தன் ஒரு தொழிலை பண்ணுறான், டாக்டர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து 10-12 வருஷம் வந்து படித்து அந்த படிப்பின் மூலிமா அந்த ஸ்கில்லோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதுக்கு முன்னாடி ஏன் சாமி கும்பிட்டு போகிறாருன்னா அது ஒரு நம்பிக்கை. அதை நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் சில விஷயங்கள்லாம் அப்நார்மலாக ஒரு லெவலை போய் தாண்டி வித்தியாசமாக பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம செய்கிற தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்ம கூட இருப்பான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வேண்டிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவார். ஆனால் அந்த அரசியல்வாதிங்க இருக்காங்களே, நம்ம பண்ண நன்மைகள் வந்து தொடர்ந்து இருக்கணும், நம்ம நன்மை செய்கிற அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஐயோ நிறையா பாவம் பண்ணிட்டோமே, திருப்பி ஆட்சிக்கு வருவோமா வராதா, சொத்தை பாதுகாக்க முடியாதா, ஜெயிலுக்குள்ளே போவோமா மாட்டானா, என்னுடைய வாரிசை எப்படி காப்பாற்றலாம், இந்த மாதிரி வந்து எண்ணற்ற கவலைகள் இருக்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களோட முற்போக்குன்னு காட்டிட்டும் நம்ம மூட நம்பிக்கையில் நம்புகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் எப்போவுமே சாமி நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிறத வச்சு மூட நம்பிக்கை அது கூட இணைச்சி வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதற்கு பகுத்தறிவு, ரேஷ்னல் திங்கிங், பெரியார் மண்ணுடா அப்படின்லாம் சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரியாரை எதிர்க்கிறவங்களோ இல்லை பெரியாரை தூக்கி பிடிக்கிறவங்களோ பெரியாரை முகமாக அவங்க கட்சிக்கு வச்சு நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருமே மூட நம்பிக்கையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஏன்பா இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டகப்பாலில் டீ போடுறா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒட்டகங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு தெரில, இல்லை ஒட்டகங்களுக்கு எதாவது சடங்கு போட்டாங்களான்னு தெரில. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒட்டகங்களை நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்போ அதிகமாக பார்த்துருக்கேன்னா, அதை குர்பானி கொடுக்கறதுக்காக வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து முஸ்லீம்ஸ் யாராவது வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதை யாராவது அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து ஒட்டகத்தை மீட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கருணாநிதி அவரோட பர்த்டேக்கு வந்து ஒட்டகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கிஃப்ட் தரா மாதிரி, அவர் அந்த கயிறை பிடிக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் பார்த்துக்க மாதிரி சில அரசியல் தலைவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நான் ராஜஸ்தானை தவிர்த்து இந்தியாவுக்குள்ளே ஒட்டகத்தை என் கண்ணால் பக்கத்தில் பார்த்ததே இல்லைங்க. என் தெரிஞ்சு பொருட்காட்சியில் ஏதோ நிற்க வச்சுருந்தாங்கன்னு தெரில. அதுவும் சின்ன வயசில் அனிமல் வதை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ 2 ஒட்டகங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாத்திக குடும்பம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டு போயிருந்தாலும் அவங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க அப்படிங்கிறத போன எலெக்ஷன் அப்போது ஒரு பின்னாடி காடுகள் அப்படிங்கிற ஒரு சேனலில் காட்டி அவங்களோட பூஜை ரூம் விலாக்லாம் காட்டி பல இந்து தரப்பினருடைய வாக்கை பெற்றார்கள். நிச்சயமாக பெற்றார்கள். அதனால் மட்டும் இல்லை, வேலை தூக்குனதுனாலையும் பெற்றார்கள். ஆனால் அதற்கப்புறம் ஆட்சி இவங்க பிடிச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாகம் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்கள் செய்கிறாங்க. இது வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா ஆட்சி நல்லா நடக்கலை அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு பேரலாக இருந்துகிட்டே இருக்குதான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி தொடரணும், தன் ஆட்சி தொடரணும் மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரையும் தாண்டி தன்னுடைய மகன் துணை முதல்வர் ஆயிருக்காரு, அவர் ப்ரொமோஷன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சியில் அவர் முதல்வராக அமரணும். அப்போ என்ன பண்ணலாம், அரசியல் பணியை அவங்க செய்யட்டும், செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம ஆன்மீக பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க பூஜைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கோயிலாக போகிறப்போ அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி போய் நிற்பார். அவங்க போனால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் என்ன பண்ணுறது, ஏதாவது கவுன்சிலரோட ஒய்ஃபு போனாலே இல்லை கவுன்சிலர் போனாலே வந்து கோயிலில் வந்து பரிவாரம் கட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. முதல்வரோட ஒய்ஃப் போனால் அதெல்லாம் நடக்குன்றது ஒன்றும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை. அப்படி இருப்போ சமீபத்தில் அவங்க பண்ணியிருக்கிற இந்த விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒட்டகங்களை கூப்பிட்டு வந்து ஏதோ வந்து சடங்கு வந்து பண்ணியிருக்காங்க, ஏதோ பரிகாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஏன் ஒட்டக கல்யாணம்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்கலாம், அது 2 ஒட்டகன்றப்போ அது வந்து ஆம்பளை பொம்பளை ஒட்டகமாக இருப்போ அது வந்து கல்யாணம். எனக்கு கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம ஊரில் மழை பெய்யும்னு சொல்லிட்டு சில ஊர்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இந்த ஒட்டகத்தை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சரி, இவங்களை காரணமாக வச்சு இதே மாதிரி நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன மாதிரியான மூட நம்பிக்கைகள் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க, அதுக்கு என்ன பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து ஜோசியத்தை மிகவும் நம்பக்கூடியவர்கள் மற்றும் சாமி பக்த கொண்டவர்கள். அவங்க பார்த்து கும்பகோணம் மகாமத்தில் போய் வந்து குளிச்சாங்க, அந்த நேரத்தில் சுற்றி எவ்வளோ உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆன்மீக பக்தியை எங்கேயுமே காட்ட தவறுனதே இல்லை. குட்டி குட்டி கோயிலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் போகிறதுக்கு முன்னாடி நின்று சாமியெல்லாம் கூப்பிட்டு போங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம்னு சொல்கிறாங்க, பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அரசாங்கத்துலேயே ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. பொதுவாக யானைகள்லாம் மதம் பிடிச்சிச்சு, யானைகளுக்கெலாம் ஏதோ கோவம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களை அது டைரெக்டாக வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜூவில் கூட போய்ட்டு ஒரு குட்டி யானை கிட்ட இருக்கும்போது அது இடிக்கிற மாதிரி வந்துடும், லைட்டாக நிலை தடு மாதிரி போயிடுவாங்க. அதற்கப்புறம் இது நடந்ததான்னு தெரில, யானைகளுக்கான ஒரு சிறப்பு முகாமாக வந்து போடுறாங்க.
சரி யானைகள்லாம் கூப்பிட்டு வந்து யாகம் பண்ணால் அது சரியாயிரும், ஓகே. பட் நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கீங்க, யானைகள்லாம் கூப்பிட்டு வந்து யாகம் பண்ணால் நியூஸ் ஆயிருமே, அதனால் கூப்பிடு எல்லா யானைகளுக்கும். யானைகள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கோயில் யானைகள்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டிலேருந்து யானைகள்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கும்கிகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் யானைகளுக்கு வந்து ஒரு புத்துணர்வு ஏற்படணும் அப்படின்னா ஒரு முகாம் ஏற்படணும்னு சொல்லிட்டு முதுமலையில் அதுங்களுக்காகவே வந்து நிரந்தர ஒரு முகாம் அமைச்சு இன்றைக்கு வரைக்கும் அது வந்து செயல்பட்டுருக்கு. ஒரு திட்டமாக அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா யானைகள் நம்ம டேம் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கோயில்களை வளர்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதுங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா மற்ற யானைகளை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏன்னா அதுங்க ஞாபகம் வச்சுக்கும், காட்டுக்கு போயிட்டு வந்தது மற்ற யானை மீட் பண்ணது இல்லாமல் அவ்வளோ ஞாபக சக்தி அதிகம். அங்கே போய்ட்டு தண்ணியில் விளையாடுறது, இயற்கை சூழ்நிலை இருக்கிறது, குளிரில் இருக்கிறது, வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்து அந்த யானைகள்லாம் ஒன்று சேர்றப்போ வந்து அதுங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இவங்க அதை ஏன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சு அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் யாகம்லாம் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் வட்டாரத்தில் அடிக்கடி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு இது மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்துக்கு. பட் யானையை வச்சு அவங்க பண்ண ஒரு விஷயம். இன்னொன்று கருணாநிதி அவர்களை பற்றி சொல்லணும்னா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். எப்பா அவர் எப்படிப்பா மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டேன்னா அவரை பற்றியும் சொல்கிறாங்களே. அவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆட்சி இழந்துட்டதா, அது மேலே தஞ்சை பெரிய கோயில் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியை பிறமொழியாளர்கள்லாம் வந்து அங்கே போனாலே ஆட்சி போயிடும். பாருங்கள், எம்ஜிஆர் அங்கே போனார், உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கருணாநிதி அங்கே போனார், ஆட்சி போயிடுச்சு. 10 ஆண்டுகள் பிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் மேலே ஒரு பேடான ஒரு பழி சுமத்திட்டே இருந்தாங்க. அதை பின்னால் அவரும் நம்பிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இத்தனைக்கும் அவர் டெல்டாக்காரரு, சோழ தேசத்தான்னு சொல்லிட்டு தன்னை பெருமையாக சொல்லிக்கூடியவர் அந்த கோயில் மேலே அந்த மாதிரி ஒரு பார்வை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவருடைய மஞ்சத்துண்டை பற்றி தான் வந்து இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியரோட ஆதரவு உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்துண்டு போட்டதாகவும் அதனால் அவர் மாட்டிக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கு இல்லையா, குரு அதாங்க அந்த கிரகம். குரு பார்வை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஜோசியக்காரனோ யாரோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையின் பேரில் கழுத்தில் படுற மாதிரியே போடணும்னு சொல்கிறது. அவர் பார்த்திங்கன்னா இப்படி போட மாட்டார், கழுத்தில் படுற மாதிரியே வந்து போட்டிருப்பாராம். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மஞ்சத்துண்டு அவரோட ஐகானிக் கேரக்டர், அந்த கண்ணாடி, மஞ்சத்துண்டு, வெள்ளை சட்டை, அந்த குரல், இந்த வாட்சு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்துண்டுக்கான காரணம் இதுவாக வந்து சொல்லப்படுது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் ஏன் இன்றைக்கி நம்ம புதுசாக அரசியல் களம் கண்டு இருக்கிற விஜய் அவர்கள் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கிறதாகவும் சில இடத்துலலாம் போய்ட்டு பூஜைலாம் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நம்பிக்கையை சேர்ந்தவன்னு சொல்லனாலும் அவருக்கும் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கிறதாகவும் அதை கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த சாங்கியம் சம்பிரதாயம்லாம் வந்து செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. பொதுவாக விஜய்க்கு சொல்லுவாங்க அவருக்கு வி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி விஜய் இல்லையா, ஸோ வீல ஆரம்பிக்கிற மாதிரியே எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறம் வி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் நின்னா தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ 19 வச்சு ஏதோ வந்து பண்ணுவாராம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சுற்றி இருக்க இதுவாக சொல்லுவாங்க. ஸோ வி 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 ஒருவேளை அந்த வீக்கெண்டில் அவர் சாட்டர்டே வெளில போனதுக்கும் அந்த வீயில் ஆரம்பிக்குது அந்த வீக்கெண்ட் அப்படின்னால இருக்குமோ. இப்போ வேறு தளபதி வி கச்சேரி அப்படின்னு ஒரு பாட்டு வேறு வந்திருக்கு. அரசல் பொரசலாக பேசிக்கிறாங்க, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ. இந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை இருந்துருக்கு. சமீபத்தில் பன்னிகளுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு யாகம் நடத்தணும். அதாவது 2 பேரை பிரிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பன்னிகளை வச்சு யாகம் நடத்தணும். அதை பற்றி ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது சமஸ்கிருதத்தில் ஒரு இது சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன். அந்த பன்னிகளை வந்து 2 பன்னிகளை வச்சு யாகம் நடத்தினா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராக இருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஈஸியாக வந்து பிரிச்சிடலாமா. இந்த மாதிரி வந்து சமீபத்தில் நம்மளோட யங் அரசியல்வாதி அவருக்காக பண்ண ஒரு யாகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக இந்த நேரத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேங்க, அதை அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு அரசியல் தலைவர், ஏன்னா என்கிட்ட சொன்னவரும் வந்து அந்த அரசியல் தலைவர் பேர் சொல்ல, அதனால் நான் உங்ககிட்ட மக்கள் மன்றத்தில் நான் அந்த செய்தியை ஒப்படைக்கிறேன். நீங்களே யாருன்னு சொல்லிட்டு யோசித்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுப்பா. ஒரு தலைவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அரசியல் வாழ்க்கையிலையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தெம்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாராம், தினம் வந்து தாய்ப்பால் குடிப்பாராம். ஸோ உங்களுக்கு தெரியும் தாய்ப்பாலில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது, அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. சாதா பாலோட தாய்ப்பாலோட நிஜமாகவே வந்து அவ்வளோ சத்தானது, ஆரோக்கியமானது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வந்து தினமும் தாய்ப்பால் வந்து குடித்து ரொம்ப நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உயிரோடு இருந்துட்டு தெம்பாக இருந்துட்டு வந்து செத்து போயிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையெல்லாம் திடகாத்திரமாக இருந்ததாகவும் அவருடைய சக்தி வந்து கொஞ்ச நாள் வந்து ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த தாய்ப்பாலை எப்படி ஆவின் பால் மாதிரி டெய்லி வந்து தாய்ப்பாலை போட்டு போயிடுவாங்களா அப்படிலாம் எனக்கு கேட்காதீங்க. எனக்கு இந்த அளவுக்கு தான் இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. தாய்ப்பாலை எப்படி குடிப்பாருலாம் எனக்கு தெரியாது, பட் தாய்ப்பால் குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தலைவர், எந்த தலைவர்னு பேர் சொன்னாமல் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் ஒரு முழிப்பில் இருக்கேன் நான். பட் நம்புற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 16 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் தான் தொடர்ந்து சிஎம்மாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்ச கதெல்லாம் கூட நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல.
அதே மாரி இந்த தலைவர் தாய்ப்பால் குடிச்சாரு அப்படின்னா வந்து குடிச்சிருப்பாரு. அந்த தலைவர் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் அரசியல்ல இன்னைக்கு பதவியில இருக்கணும், தக்க வச்சுக்கணும், தங்களுடைய சுய லாபத்துக்காக ரொம்ப நாள் உயிர் வாழணும், ஒரு சக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். யாரா இருந்தா நமக்கு என்னங்க? மூடநம்பிக்கைகள் இன்னும் உயிரோட இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சமூக அக்கறையில் செய்யப்பட்ட ஒரு காணொளி. மத்தபடி வேற எதுவுமே இல்லங்க. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டத தான் சொன்னேன். நானும் யாருன்னு தெரியாது. அதனால நீங்களும் யாருன்னு கணிக்காதீங்க. கேட்டதை பார்த்ததை மட்டுமே வந்து அசை போட்டுக்கொண்டு உங்கள் நாளை தொடருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமக்கம்.